காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை நாளைக்குள் தர வேண்டும் என SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக அரசியல் சாசன அமர்வு, குறிப்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கடந்த 19ஆம் தேதி, பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அதில் அனாமதேய தேர்தல் விதி பத்திர நன்கொடை திட்டம் வாக்காளர்களின் தகவல் உரிமைக்கும் கருத்துரிமைக்கும் எதிரானது என தெரிவித்து திட்டத்தை ரத்து செய்தது. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள் நன்கொடை அளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட கம்பெனி சட்டம் அரசாங்கத்துக்கு எதிரானது என்றும், அந்த வருமான வரி திருத்த சட்டம், மக்கள் பிரதிநிதி திருச்சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்தது. அதைத் தொடர்ந்து தேர்தல் நிதி பத்திரங்களை வழங்குவதை உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுத்த உத்தரவிட்டதுடன் 2019 ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கி இதுவரை பெறப்பட்ட தேர்தல் நிதி பத்திர விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அந்த விவரங்களை மார்ச் 14ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில்தான் அந்த உத்தரவை செயல்படுத்த மேலும் அவகாசம் கோரி ஜூன் 30 வரை கால நீட்டிப்பு கோரி ஸ்டேட் பேங்க் இந்தியா மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவிற்கு ஆட்சேபம் தெரிவித்து ஏடிஆர் அமைப்பு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்து இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. தற்போது உச்சநீதிமன்றம் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கால நீட்டிப்பு கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததுடன் இந்த கால நீட்டிப்பை ஏற்க முடியாது என தெரிவித்ததுடன் இந்த உத்தரவுகளை தற்போது மார்ச் 12ஆம் தேதிக்குள் அளிக்க, குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த தேர்தல் நிதி பத்திர விவரங்களை மார்ச் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் ஒரு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இந்த தேர்தல் நிதி பத்திர விவகாரத்தில் யார் இந்த தேர்தல் நிதி பத்திரத்தை வாங்கினார்கள், யார் நிதியை அளித்தார்கள் என்ற ஒரு அடிப்படை தகவலறியும் உரிமை என்பது உள்ளது என்ற ஆதார தீர்ப்பை செயல்படுத்தும் வகையில் பொது தேர்தலுக்கு முன் இந்த விஷயத்தை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த அதிரடி உத்தரவுகளை தற்போது பிறப்பித்துள்ளதாக நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.